கடலையெல்லாம் சாப்பிடணுமா? புரோட்டீன் என்ன? அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று உங்களுடன் நான் பயந்து இருப்பது ஸ்ரீலங்கன் டின்ஃபிஷ் சாண்ட்விச். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 2 டின்ஃபிஷ் எடுத்துருக்கிறேன். டூனா ஃபிஷ். இது இங்கே நான் வாங்கினது, அதாவது ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது. இது நோம்பெல்லாம் அங்கே ஸ்ரீலங்கன்லேருந்து வர டின்ஃபிஷ் எல்லாம் செய்வாங்க. கேப்டன் அந்த அப்படி நிறைய பிராண்ட் வருதெல்லாம் அதிலேருந்து தான் செய்வாங்க. நான் இங்கே வர இது தான் எடுத்துருக்குறேன். எது வேணுமென்றாலும் எடுக்கலாம். நீங்கள் அதில் தண்ணியோ ஆயிலோ அந்த டின்னுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் வடித்து எடுத்துட்டு இதை நீங்கள் கொட்ட வேணும். கொட்டிட்டு எல்லாம் அந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி நீரம் போப்போ சாண்ட்விச் தண்ணி விடும். அது நல்லா இருக்காது. இப்போ இதுக்குள்ளே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். உடத்த பழுத்த தக்காளியாக எடுக்காமல் ஒரு அளவான தக்காளியாக எடுத்துருக்கிறேன். அதோடு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5 பிஞ்சு மிளகாது, அதால் 5 எடுத்தேன்னா நீங்கள் பார்த்து உங்களோட தேவைக்கேற்ப எடுத்துக்கொள்ளுங்க. அதோட தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகுதூள். நான் பிளாக் பேப்பர் எடுக்கிறேன். சிலர் ஒயிட் பேப்பர் போடுவாங்க, அது உங்களோட விருப்பம். ஒயிட் பேப்பர் கொஞ்சம் உரைப்பு குறைவாக இருக்கும். இதோட மஸ்டர்ட் க்ரீம்ண்டா இங்கே டொச்சில் சொல்லுவாங்க சென்ஃபண்டு, அதாவது தமிழில் கடுகு விழுது என்று வரும். இந்த சாண்ட்விச்சுக்கும் தமிழில் ஒரு அழகான பேர் இருக்குது, பான் படை. இப்போ நான் மார்ஜரினில் 1 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இவ்வளோத்தோடையும், அதாவது அங்கே நாங்கள் எக்ஸ்ட்ரா மார்ஜரின் தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே இங்கே வர மார்ஜரில் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டரும் சேர்த்து கொள்ளலாம். கொஞ்சம் ஸ்டிக்கியாக அது அப்படியே பேஸ்ட் மாதிரி ஒட்டி கொள்றதுக்கு தான் பானில். மற்றது டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் குழந்தைகளுக்கு செய்கிறதா இருந்தால் மிளகாய் போடாமல், சிலருக்கு தக்காளியும் பிடிக்காது, சின்னங்களுக்கு அப்படி தக்காளி வெங்காயம் பிடிக்காது, சும்மா தனியாக உப்பு மிளகு போட்டு நீங்கள் செய்து கொடுக்கலாம். இப்போ இந்த பானோட வளைச்சி இருக்கிற அந்த ஓரங்களை வெட்டி எடுப்போம். இப்போ வெட்டி எடுத்துட்டு இனி இதில் கொஞ்சம் மார்ஜரினை பூசிக்கொள்ளலாம். மார்ஜரினோ பட்டரோ ஏதோ பூசிக்கொள்ளுங்க. பூசினத்துக்கு பிறகு இந்த டின்ஃபிஷ் சலாட் அதை உள்ளே வைப்போம். உள்ளே வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்து இதை நீங்கள் டோஸ்டர்லேயும் போட்டு எடுக்கலாம், இல்லை சும்மாவும் சாப்பிடலாம். இது மம்மிமாருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத ஈஸியாக பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம், காலைமை சாப்பாடுன்னு சொல்லலாம். கூட டென்ஷன் ஆக தேவையில்லை. சாண்ட்விச் பானையும் டின்ஃபிஷ்ஷையும் பண்ணி வச்சா இங்கே காலையிலே உடனடியாகவே இதை வடிவாக செஞ்சு கொடுக்கலாம். நான் ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக ஹோம் சயின்ஸ் எடுக்கக்கூட எனக்கு தேத்தனி போட்டு பழக்கினாங்க. அதுக்கு பிறகு செகண்டாக அவங்க பழக்கினது இந்த சாண்ட்விச் தான். அப்போ பான் படை என்று சொல்லித்தான் இது பழக்கினவங்க தமிழில் போட்டு கேடிங் போட்டு. எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது. அதாவது நான் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த 2வது சாப்பாடு ஃபஸ்ட்டாக செஞ்சு பழகினது. அதுதான் இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இதில் நிறைய வெரைட்டி இப்போ இருக்குது. எக் சாண்ட்விச், அதாவது ரிப்பன் சாண்ட்விச், வெஜ் சாண்ட்விச் அப்படியெல்லாம் நிறைய வந்துட்டுது. அதோட கிளப் சாண்ட்விச், பார்ட்டி சாண்ட்விச்ன்றெல்லாம் நிறைய வெரைட்டி வந்துட்டுது. ஆனால் ஸ்ரீலங்கன் பேசிக் சாண்ட்விச் இதுதான்.
இதுக்கு இதோட சலாட்லேயும் வச்சு கொடுப்பாங்க. நான் இப்போ மகளுக்கு சலாட்லேயே கீழே வச்சு கொடுக்க போகிறேன். அதோட எனக்கும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்ட்டி இருக்குது. அப்போ மிச்சத்தை நான் பானில் வைக்காமல் சலாட்டாக கொண்டு போகிறேன். அவங்க அங்கே பானெல்லாம் கொண்டு வருவாங்க. இப்போ இப்படி தான் அக்ஸராவுக்கு கொடுத்தேன் நான். அதை எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். அது ஒரு டிசைனில் வச்சு சாப்பிடுது இல்லைக்கா. நீத்தான் தலை வந்து கட்டணும். கடலையெல்லாம் சாப்பிடணுமா? ப்ரோட்டீன் என்ன? இதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பார்ட்டி, அதாவது காலைமை சாப்பாட்டு பார்ட்டி. இது என்னோட டின்ஃபிஷ் சலாட், இஞ்சால உருளைக்கிழங்கு சலாட், இஞ்சால குஸ்குஸ், இஞ்சால சீஸ் பிளேட், அங்கால கேக், அங்கால ஃப்ரூட் சலாட். எங்களோட பனிஸ் மாதிரி இனிப்பு இல்லாத. Keep me alive. Keep me alive. Still breathing, huh? இது வந்து கரட் கேக், மேலால் சாக்லேட் உருக்கி ஊற்றிருந்தது. மீண்டும் ஒரு காணொளியுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நன்றியுடன் தீபா.